ஒரு காலத்தில் சூப்பர் ஸ்டார் படங்கள்லாம் ஓடாது. சூப்பர் ஸ்டாரோட நாற்காலி ஆட்டம் கண்டுடுச்சு. இனி சூப்பர் ஸ்டார் கிடையாது. அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு விமர்சனங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீது நிறைய வைக்கப்பட்டது. அதையெல்லாம் உடைத்திருந்தும் விதமாக தான் நெல்சன் படத்தில், அதாவது ஜெயிலர் படத்தில் நடித்தார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நெல்சன் பார்த்தீங்கன்னா பக்கா கமர்ஷியல் படத்தை தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்துருந்தாரு. இதன் மூலம் 600 கோடி ரூபாய்க்கு மேலே வசூலை ஈட்டி மாபெரும் வசூல் சாதனை பண்ணது. இதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் அடுத்தடுத்து வெளிவரப்போட படங்கள் என்னென்னு அந்த லிஸ்ட்டை வந்து பார்க்கலாம் வாங்க. அது முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தில் இப்போ அக்டோபர் மந்த் ரிலீஸ் ஆக போகிற படம் தான் வேட்டையன். இந்த வேட்டையன் படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மேலும் ஜெய்பீம் படம் எடுத்ததன் மூலமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இயக்கும் வாய்ப்பை அவர் பெற்றார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து இந்த படத்தில் அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா ரகுபதி, மேலும் துஷாரா விஜயன், ரித்திகா சிங்னு சொல்லிட்டு மிக பெரும் நட்சத்திர பட்டாலுமே இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு திருப்பு முனையாக அமைய போகிற படமாக இருக்கும் சொல்லப்படுது. ஏன்னா சூப்பர் ஸ்டார் இதுவரை நடிக்காத கதைகளத்தில் இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. மேலும் சமூக கருத்துள்ள ஒரு படமாக உருவாயிட்டு வரதா டைரக்டர் அவர்கள் சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துமே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு. இதனால் வேட்டையன் மீதான எதிர்பார்ப்பு 2 மடங்கு ஆனது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் இப்போ இந்த படம் ரிலீஸுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. அனிருத் மியூசிக் போட்டிருக்காரு. மேலும் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அக்டோபர் மந்த் இந்த படத்தோட வெளியீட்டுக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டாரோடைய கெரியர் எந்த அளவுக்கு வேற லெவலில் போகுதுன்றதை நம்ம பார்ப்போம். வேட்டையன் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நம்ம லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனில் நடிக்க போகிறாரு. சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய டைட்டிலை அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது இந்த படத்துக்கு கூலி அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சுருந்தாங்க. இந்த டைட்டில் லுக் வேற லெவலில் இருக்கிறதா ரசிகர்களால் பகிரப்பட்டது. மேலும் இந்த டைட்டில் லுக்கில் இடம்பெற்றிருந்த டிஸ்கோ பாடல் என்னுடையதுன்னு இளையராஜா வந்து அதுக்கான உரிமம் கேட்டிருந்தார். இந்த சர்ச்சை பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ப்ரொமோஷனாக அமைஞ்சு போச்சு. மேலும் இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எடுக்கிறாரு. லியோ படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இயக்கும் வாய்ப்பை பெற்றாரு. மேலும் இந்த படத்துக்கும் அனிருத் தான் மியூசிக் பண்ணுறாரு. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது ஜெயிலர் படம் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றதோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த படமும் எப்படியாச்சும் வெற்றி பெற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முனைப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சரி, சன் பிக்சர்ஸும் சரி, லோகேஷ் கனகராஜும் பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அனிருத்தோட மியூசிக் இந்த படத்துக்கு பக்கபலமாக இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. உலகமே எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்க படம்னா அது கூலி படம். கூலி படம் வெளியிடும் போது தான் தெரியும் நமக்கு அந்த படம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு. வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிவு பாதையில் இருந்த சூப்பர் ஸ்டாரை மீட்டெடுத்து கொண்டு வந்தவர் தான் நம்ம நெல்சன். அதாவது ஜெயிலர் என்ற பிளாக் பஸ்டர் ஹிட் படத்தை கொடுத்த நெல்சன் மீண்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஒரு முறை படம் பண்ணும் வாய்ப்பை பெற்றிருக்காரு. அதாவது சன் பிக்சர்ஸ் 650 கோடி வசூல் ஈட்டிய பிறகு அவங்களால நிச்சயமாக சும்மா இருக்க முடியாது. சூப்பர் ஸ்டாரை வச்சு எப்படியாச்சும் மாபெரும் படத்தை எடுத்து ஆகணும். அதனால நெல்சனை கூப்பிட்டு நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படத்துடைய தொடர்ச்சியான கதையை எடுங்க. அது வந்து தொடர்ச்சியாக இருக்கக்கூடாது, ப்ரீக்வலாக இருக்கணும். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் அவரோட பேரனுக்கும் நடக்கிற மாதிரி ஒரு கதைக்களமாக இருக்கணும், ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இதனால் நெல்சனும் பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒரு கதையை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அடுத்தது ஜெயிலர் 2 தான் எடுக்க போறாங்க. கூலி படம் முடிஞ்ச உடனே இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு இப்பவே பன்மடங்கு அதிகரிச்சிருக்கு. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் அவருடைய பேரனுக்கும் அந்த கெமிஸ்ட்ரி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்போ அதை வந்து வெளிப்படையாக காட்டும் விதமாக தான் இந்த படம் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த படத்துக்கும் அனிருத் தான் மியூசிக் பண்ண போறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமா ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண போறாங்க. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கார்த்திக் சுப்புராஜோட இணைந்து நடிக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. பேட்டா படத்தின் மூலமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை புகை உச்சத்துக்கு கொண்டு போனவர் தான் கார்த்திக் சுப்புராஜ். முக்கியமாக பேட்டா படத்தில் இளமை சீன்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டாரை வச்சு அவரோட ரசிகனா பக்காவாக பார்த்தீங்கன்னா படத்தை எடுத்திருந்தாரு. ஒரு ஜெயில் வாழனாலும் சரி, அந்த கராத்தே மாஸ்டராக இருந்தாலும் சரி, ரெண்டுத்திலுமே பார்த்தீங்கன்னா பின்னி பெடல் எடுத்திருப்பாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு ஐகானிக் படமாக இந்த படம் இருந்துச்சு. இந்த படத்திலையும் அனிருத் தான் மியூசிக் போட்டு இருந்தாரு. இந்த படத்துடைய பாடல்கள் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் செட்டிங் பாடலாக இருக்கு. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட கார்த்திக் சுப்புராஜ் ஒரு கதை சொன்னதாகவும் அந்த கதை சூப்பர் ஸ்டாருக்கு பிரிச்சு போச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இன்னுமே படம் வந்து ஸ்டார்ட் பண்ணல. நம்ம கார்த்திக் சுப்புராஜுமே இப்போ சூர்யா கூட சேர்ந்து சூர்யா 34 படத்தை எடுத்துட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து அவர் படம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். எந்திரன், சிவாஜி 2.0 போன்ற படங்களை பிரம்மாண்டமாக எடுத்தவர் தான் ஷங்கர். இப்போ ஷங்கர் அவர்கள் கேம் சேஞ்சர் படத்துலையும் இந்தியன் 2, இந்தியன் 3 படத்துலையும் பிஸியாக இருக்காரு. அவருடைய கமல்ஹாசனை வச்சு எடுக்கப்பட்ட இந்தியன் 2 படம் ஜூலை மந்த் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அதோடைய தாக்கம் எப்படி இருக்குது அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அவர் இணைய போகிற படம் குறித்து நம்மளால் விரிவாக சொல்ல முடியும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துமே ஷங்கர்கிட்ட பக்காவான ஒரு கெமிஸ்ட்ரியோட படங்களை வந்து பண்ணுவார். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் ஷங்கருக்கும்
இடையில வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு நட்பு இருக்குது. அதன் விளைவாக தான் பார்த்தீங்கன்னா 2.0 படம் எடுத்தாங்க. அந்த 2.0 களம் என்ன தான் கலெக்ஷன் பண்ணாலும் அந்த அளவுக்கு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலும் விமர்சனம் வைக்கப்பட்டது. இதனாலே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சங்கரும் இணையாமலே தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது. இப்போ அதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு வேல்பாரி நாவலை சங்கர் அவர்கள் எடுக்க திட்டமிட்டிருக்கதா சொல்லப்படுது. கூடிய விரைவிலே இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும். இதையும் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தான் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவரை வச்சு ராஜமௌலி எடுக்க போறாருன்னா அது நிச்சயமா பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவோட ப்ரைடாக தான் இருக்கும். கடைசியாக ராஜமௌலி எடுத்த படம் RRR. இந்த படத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ராஜமௌலி இப்போ எடுத்துட்டு இருக்க படம் மகேஷ் பாபு கூட. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட இணைய அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது ராஜமௌலி ஒரு மேடையிலே சொல்லியிருந்தாரு, சூப்பர் ஸ்டாரை வச்சு நான் படம் எடுப்பேனா நிச்சயமா அது வந்து தமிழ் சினிமாவிலே நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வேற மாதிரி இருக்கும். என்னோட ட்ரீம் ப்ராஜெக்டாக தான் இருக்கும். நிச்சயமா அது மகாபாரதம் தான். மகாபாரதத்துடைய கதையில தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க போறாருன்னு இப்போ பேச்சு அடிபட்டுட்டு வருது. அதாவது அதில் எந்த கேரக்டரில் நடிப்பாருன்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து உறுதி செய்யப்படலை. ஆனால் ட்ரீம் ப்ராஜெக்டான மகாபாரதத்தில் சூப்பர் ஸ்டாரை வச்சு நடிக்க வைக்க பிளான் அதிகமாக போட்டுப்பட்டு வருது. இப்போ அதற்கான வேலைகளும் தொடங்கப்பட்டிருக்கான். RRR 2 எடுத்ததுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா இந்த வேலைகளை தொடங்குவார். மேலும் பாகுபலி 3யும் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு மேடையில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதன் தொடர்ச்சியாக தான் சூப்பர் ஸ்டாரோட அவர் இணைய போகிற படம் உருவாக போகுது. பொன்னியின் செல்வனுடைய இசை வெளியீட்டு விழாவிலே பார்த்தீங்கன்னா மணிரத்னம் அவர்கள் சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு படம் இயக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக சொல்லியிருந்தாரு. இப்போ கமல்ஹாசனை வச்சு தக் லைஃப் படத்தை எடுத்துட்டு இருக்காரு. அதன் தொடர்ச்சியாக தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு ஒரு படம் இயக்க அடிபட்டு வருது இப்போ பேச்சு. அதாவது தளபதி படத்தின் மூலமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை புகை உச்சத்துக்கு கொண்டு போனவர் தான் மணிரத்னம். அவருடைய இயக்கத்தில் 31 வருஷம் கழிச்சு இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு. அதாவது மணிரத்னம் அவர் எடுக்கிற படம் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். சரித்திர பின்னணியில் பேஸ் பண்ணி இப்போ கடைசியாக எடுத்தது பொன்னியின் செல்வன். இந்த பொன்னியின் செல்வன் 1, 2 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹிட். அதன் தொடர்ச்சியாக தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு ஒரு கதையை ரெடி பண்ணிட்டு இருக்காராம். இந்த கதை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பிடிச்சு போகவே கூடிய விரைவிலே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு மணிரத்னம் டைரக்ட் பண்ண போறாரு. இப்போ தக் லைஃப்ல பிஸியாக இருக்க நம்ம மணிரத்னம் அடுத்ததாக சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் எடுக்குவார்னு எதிர்பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், KS ரவிக்குமார் இவங்க 2 பேரும் சேர்ந்து எடுக்கிற படம் தமிழ் சினிமாவுடைய ஐகானிக் படமாக இருக்கும். அப்படி தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த படம்னா படையப்பா, முத்து, லிங்கா போன்ற படங்களை சொல்லலாம். கடைசியாக இவருடைய ஆக்டிங்கில் நம்ம KS ரவிக்குமார் எடுத்த படம்னா அது லிங்கா. இந்த படம் சரியாக போகாததுனால சூப்பர் ஸ்டாருமே பார்த்தீங்கன்னா சில நஷ்ட ஈடுகளை கொடுத்துருந்தாரு. அதனால் 2 பேரும் ஜாயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தள்ளி போய்கொண்டே இருந்தது. அதாவது கதை வந்து சரியாக அமையல. ராணா படம் எடுக்கலான்னு அவங்க பார்த்தாங்க. ஆனால் சூப்பர் ஸ்டாருக்கு 2 இடத்துல பேர் வச்சாலே அது ராசி இல்லாமல் போகிறதுனால அந்த படத்தை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம KS ரவிக்குமார் படங்கள்லாம் வந்து சைட் கேரக்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் KS ரவிக்குமாரை மீண்டும் நம்ம முத்து மாதிரி ஒரு படம் எடுப்போம், படையப்பா 2 எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேச்சுகள் அடிபட்டு போயிட்டுருக்கான். அதன் தொடர்ச்சியாக தான் பார்த்தீங்கன்னா இவங்க படையப்பாவை ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதோடைய தாக்கம் எப்படி இருக்குது, இன்றளவும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு படையப்பா 2 எடுக்கலாம்னு சொல்லிட்டு KS ரவிக்குமார் அப்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு தான் இருக்காரு. இப்போ அதற்கான வேலைகளில் இறங்க போகிறாராம். இந்த சூப்பர் ஸ்டாரோடைய லைனப்ஸ் படங்களில் உங்களுக்கு எந்த படம் வேணும்னு நினைக்கிறீங்க, எந்த படம் கூடிய விரைவில் எடுத்து ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க என்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.